ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஸ்டாகிராம் மூலமாக செம்ம ஃபேமஸான பூமாப்பட்டி தங்கபாண்டி அவர்கள் நம்ம அஜ்சாரை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக இவர் பூமாப்பட்டிக்கு வாங்க, எங்கள் ஊர் சொர்க்கமே இதான் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது. இவர் பேச்சை கேட்டு அது ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவே மாறினுச்சு அந்த பிளேஸ். இதனால நிறைய பேர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவ்வளோவா சுற்றுலா தலம் இல்லை, இது ஆல்ரெடி ரொம்ப டேமேஜான ஊர் தான், இங்கே யாரும் வராதிங்க அப்படின்ற மாரி நோட்டீஸ் போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. ஆனா ஒரு தனி ஆளா அந்த ஊரை மிகப்பெரிய ஃபேமஸ் ஆக்கினவர் தங்கபாண்டி. அண்ட் இப்ப இவரு ஒரு இன்டர்வியூல உங்களுக்கு யார பூமாப்பட்டிக்கு கூட்டு போகணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, எனக்கு அஜிசாரை கூட்டு போக ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் அஜிசாரை உங்களுக்கு மெயினா பிடிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, அவர் ரொம்பவே சிம்பிளான மனுஷர், அவரை பத்தி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஃபேஸ்புக்ல இருக்க மாட்டாரு, இன்ஸ்டாகிராம்ல இருக்க மாட்டாரு, தேவையில்லாம அவரோட வீடியோ எங்கேயுமே ரிலீஸ் ஆகாது. இப்படின்னு அவர் ஒரு சைலண்டான பர்சன். அண்ட் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். என் கூட நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. அப்ப என்கிட்ட சொல்றது எல்லாம், நான் உங்க கூட ரெண்டாவது தான் போட்டோ எடுப்பேன், ஃபர்ஸ்ட் அஜிசார் தான் எனக்கு பிடிக்கும், அஜிசார் கூட தான் போட்டோ எடுப்பேன், அஜிசார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அஜிசாரை பத்தி நிறைய பேர் நல்ல விதமா சொல்லியிருக்காங்க. கடநிலை ஊழியர் கூட அஜிசாரை பார்த்து பேசியிருப்பாரு. அப்படி ஒரு ரொம்ப ஹம்பிளான பர்சன், ரொம்ப சிம்பிளான பர்சன். அதே போல தேவையில்லாம விளம்பரம் அவர்கிட்ட கிடையாது. அவரோட தன்னம்பிக்கை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதனால அவரை நான் பூமாப்பட்டிக்கு கூட்டு போக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் எல்லாருக்கும் அஜிசார் ஒரு ரோல் மாடலா, இன்ஸ்பிரேஷனா தான் இன்னமும் பாப்புலரா இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூமாப்பட்டி ஃபேமஸ் தங்கபாண்டியன் நம்ம அஜிசாரை பத்தி பேசியிருக்காரு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.